ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே டிசம்பர் 3 பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டே. ஸோ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், அதுக்கப்புறமா வந்து மூவிங் ஆவரேஜை வச்சு நம்ம மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து கணிக்கலாம், என்னெல்லாம் பாசிபிள் மூவ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து என்எஸ்சி பேங்க் மேலே எடுத்திருக்கேன், டே கிராஃப் எடுத்திருக்கேன். டேல வந்து எப்படின்னா வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு மாதிரி சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ சைட்வேஸில் தான் போகுது மார்க்கெட்டு பாருங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கேண்டில் 6 என்ன சொல்லுது அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கலாமா, இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1 hour சார்ட்டில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 1 hourல என்ன சொல்லுது அப்படின்றத வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து 1 hourல வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அதாவது கேண்டில் வந்து அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கேண்டிலும் இந்த கேண்டில் அப்புறம் இந்த கேண்டில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து இன்னும் செல் ட்ரெண்டில் தான் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இன்னொரு செக்கிங்காக நம்ம 30 மினிட்ஸில் வேணால் போய் பார்ப்போம். ஸோ 30 மினிட்ஸ்லேயே என்ன சொல்லுது அப்படின்னா வந்து மார்க்கெட் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கு பாருங்க. சாரி. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து அந்த கேண்டில் 6ம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கு. ஸோ அதனால வந்து மார்க்கெட் இன்னும் செல் ட்ரெண்டில் தான் இருக்கு. பட் இங்கே ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ half an hourல என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இந்த 3 பார் கேண்டில் வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த 3 பார் கேண்டில், இந்த 3 பார் கேண்டில் வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து 2 பாசிபிள் மூவ் இருக்கும். மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் எப்படி போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து இப்படி மூவ் ஆகலாம், ஒரு சேனல் மாதிரி. ஸோ இதுதான் வந்து அந்த 3 பாருக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அது உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதை வந்து இதில் காட்டணும் அப்படின்னா இதோ பாருங்க, இதுதான் அந்த கேண்டில். கிளியராக பார்த்தோம்னா இதுதான் வந்து பிவட்டல் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த 3 கேண்டில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 கேண்டிலுமே வந்தாலே நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம முன்கூட்டியே கணிக்கணும். அப்படி தான் எதிர்பார்க்கணும். அப்படி தான் வந்து ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ இதுதான் ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மக்கிட்ட சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஏதாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து நான் இப்போ மூவிங் ஆவரேஜ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் வந்து இப்போ டே கிராஃபில் இருக்கேன். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா வந்து டே கிராஃப் வந்து அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம 1 hour சார்ட் எடுப்போம். ஸோ 1 hour சார்ட்டில் வந்து இப்போ எப்படின்னா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் காட்டுறேன். அதுக்கப்புறம் 20 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். டைரக்ஷன் எப்படி கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். மூவிங் ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா வந்து ப்ரைஸை வந்து ஹைட் பண்ணிட்டு தான் போய் பார்க்கணும். ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் வந்து என்ன சொல்லுது 1 hourல அப்படின்னா வந்து அதுவும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் நல்லா பாருங்கள், பை ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து எப்படியே மேலே ஏறி கீழே ஏறி அப்புறம் கீழே இறங்கி அப்புறம் மேலே ஏறி அதுக்கப்புறமா மார்க்கெட் திருப்பி மேலே ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறமா மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைட்வைஸில் அப்படியே போகுது பாருங்கள். மார்க்கெட் அப்படியே கீழே இறங்குது பாருங்கள். எஸ். ஸோ அதனால இண்டிகேட்டர் 1 hourல என்ன சொல்லுது அப்படின்னா வந்து செல்லிங்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேணால் இன்னும் நம்ம ஒரு செக்கிங்க்கு வேணால் half an hourல போய் பார்த்துக்கலாம். half an hourல என்ன சொல்லுது அப்படின்னா half an hourவும் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அதுவும் பாருங்கள், half an hour வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து செல்லிங் தான் சொல்லுது. ஸோ இப்போ வேணால் நம்ம வந்து இப்போ வேணால் ப்ரைஸை வந்து போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ 30 மினிட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து 30 மினிட்ஸில் வந்து 13 டே மூவிங் ஆவரேஜ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1 hourல வந்து 20 போடலாம். 13 டே மூவிங் ஆவரேஜ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரி, இப்போ என்னன்னா மூவிங் ஆவரேஜ் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டுன்னு வந்து கன்ஃபார்மாக சொல்லுது இல்லையா மூவிங் ஆவரேஜ் மூலயமா. இப்போ ப்ரைஸ் வந்து எப்போல்லாம் வந்து மூவிங் ஆவரேஜ் போய் டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போல்லாம் வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா செல் ட்ரெண்டுன்றதுனால ஷார்ட்டிங் வந்து
அதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ பை ட்ரெண்ட் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா வந்து பை அடிக்கலாம். ஆனா இங்க வந்து நம்ம செல் அப்படின்றது காட்டுறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மார்க்கெட் எப்பலாம் வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் போய் டச் பண்ணுதோ, அப்பலாம் வந்து நம்ம வந்து பொசிஷன் வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். பொசிஷன் எடுக்கலாம். ஸோ இதான் உண்மையான அர்த்தம். ஸோ ஒருவேளை இப்போ நான் வந்து மேல வச்சிருக்கிறது வந்து இப்போ 13 டே மூவிங் ஆவரேஜ் ஹாஃப் அன் ஹவர்ல. ஒருவேளை இப்போ இதுல வந்து ஒரு பிரேக் அவுட் குடுத்தது அப்படின்னா, ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இதுல வந்து ஒரு பிரேக் அவுட் குடுக்குது. இவ்வளோ தூரம் வரைக்கும் பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, எவ்வளோ தூரம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னா வந்து, நான் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ வந்து அதுல வந்து இது போடுறேன். ஸோ 20 டே மூவிங் ஆவரேஜ் எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து இதுவரைக்கும் மார்க்கெட் வந்து ஒருவேள ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுதுன்னா, மூவிங் ஆவரேஜையும் உடைச்சு 13 டே மூவிங் ஆவரேஜையும் உடைச்சு மேல போகுதுன்னா, இதுவரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. 29,600. ஸோ அப்போ என்ன அப்டின்னா வந்து 29,600ல வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படி இல்லன்னா இப்பவே கூட ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படின்றது தான் வந்து மூவிங் ஆவரேஜ் சொல்லுது. ஸோ அது நான் வரைஞ்சு காட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் வந்து 30 டே மூவிங் ஆவரேஜ் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை 13 டே மூவிங் ஆவரேஜையும் வந்து பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா, எவ்வளவு தூரம் வரைக்கும் ஃபால்ஸ் பிரேக் அவுட் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த பாருங்க. இதுவரைக்கும் ஃபால்ஸ் பிரேக் அவுட் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 29,617. ஸோ இந்த பொசிஷன் வரைக்கும் மார்க்கெட் வந்து போறதுக்கான சான்சஸ் பைல வந்து இருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் என்னதான் செல்லா இருந்தாலும், இவ்வளோ தூரம் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து ஆ மார்க்கெட்ல எப்படி அணுகணும் அப்படின்னா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எந்த இடத்துல வந்து போடுறோம் அப்படின்னா வந்து 29,600க்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்றது தான் ரொம்ப வந்து சிறந்ததா இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு கடைசியா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, ஸோ மூவிங் ஆவரேஜ் வச்சு நம்ம வந்து மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்ணதுல வந்து மார்க்கெட் கீழ போறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். மேல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து ஸ்டாப் லாஸ வந்து டைட் ஸ்டாப் லாஸ போட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்றது தான் வந்து எப்பவுமே கரெக்ட்டு. ஸோ இது வந்து என்னோட பெர்சனல் வியூ நான் குடுத்தாச்சு. ஸோ தேங்க் யூ.